everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend நிமி. இன்னைக்குள்ள வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஆன்லைனில் வாங்கி நட்ட ரோசஸ் அதோட ஸ்டேட்டஸ் இப்போ அந்த ரோசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் அதை நான் வளர்த்தப்போ ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நான் இப்போ நிறைய போஸ்ட்ஸ் பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் போடும்போது இந்த ரோசஸ் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல, ரொம்ப அழகாக இருக்குது, இது எங்கே கிடைக்கும், எப்படி வாங்குறது அப்படின்லாம் நிறைய பேர் குவெஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பதில் கொடுக்குற மாதிரி இந்த வீடியோ அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்த ரோசஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ரோசஸ் எங்கே வாங்குறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த ரோஸ் வந்து புஷ்பாஞ்சலி பிரணபீர் அந்த நர்சரியில் நம்ம வாங்கினது. எனக்கு எக்ஸாக்ட் கவுண்ட் ஞாபகம் இல்லை. அண்ட் இதோட போஸ்ட் நான் வந்து ரீசெண்டாக கூட போட்டிருந்தேன், ஒரே ஒரு சர்வைவர் அப்படின்னு. ஏன்னா குவாலிட்டி ஆஃப் ரோசஸ் வந்து சரியில்லாமல் இருந்துச்சு, ரொம்ப சின்ன பிளான்ஸாக வேறு இருந்துச்சு. வருமோ வராதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு தான் நம்ம நட்டோம். ஸோ அதில் சர்வைவ் ஆகி வந்த ரோஸ் பிளான்ட் இந்த ஒன்று தான். இடையில கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. நவ் இட் இஸ் ஸ்லோலி கேச்சிங் அப். அதுக்கப்புறமா நம்ம புஷ்பபிதான் நர்சரியிலேருந்து ஒரு 11 ரோசஸ் பிளான் பண்ணோம். அதில் இப்போது என்கிட்ட சர்வைவ் ஆகி நல்லா வளர்ந்துருக்கிறது வந்து 8 ரோசஸ். அந்த 8 ரோஸும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 3 ரோஸ் போயிடுச்சு. ஸோ அப்போவே நடும்போதே சொன்னேன் பிளான்ட் குவாலிட்டி கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 50% கண்டிப்பாக சர்வைவ் ஆகும் அப்படின்னு. ஆனால் எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தியாகவே வளர்ச்சி இருக்குது, சர்வைவ் ஆகிடுச்சு. ஸோ என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபஸ்ட் ரோஸ். லேபிள் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடுச்சு, ஃபுல் சன்னில் தான் இருக்குது எல்லா ரோஸஸும். இது வந்து இம்பெரட்ரிஸ் ஃபரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைப்ரிட்டி ரோஸ். இது வந்து ஒரு ஸ்டெம் தான் இருந்துச்சுது, அந்த ஒரு ஸ்டெம் தான் இருக்குது, புது பேசல் ஷூட்ஸ் எதுவும் வரல. அப்படி ஸ்டண்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சுது. பட் காட் ஃபியூ லிட்டில் பிட் ஆஃப் நியூ க்ரோத் இப்போ ரீசெண்ட்லி. அண்ட் தப்பிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்போ இருக்கிற ரெயினும் வந்து இந்த செடிங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரோஸ், அதை மாற்றி வச்சாச்சு. ரெண்டாவது வந்து இங்க் ஸ்பாட். இது ஒரு ரெட் கலர் ஹைப்ரிட்டி ரோஸ். அதில் காஞ்ச ஸ்டெம்மை வந்து கட் பண்ணி எடுக்கணும். இதில் ஒரே ஒரு பூ பூத்துச்சு. பூத்ததுக்கப்புறமா 2 சைடும் 2 புது ஷூட்ஸ் வந்து ரொம்ப நீளமாக வந்திருக்கு. ஒவ்வொரு லீஃப் நோடுக்கும் இடையில உள்ள கேப் நல்லாயிருக்கு. இதை வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டெம்மாக வரும். அந்த பட்டை வந்து சேப்பல்லேருந்து கலர் வெளியே தெரிய ஆரம்பிக்கும்போது அதை டெட் ஹெட் பண்ணிடுவேன். அடுத்தாப்பில் பார்த்தோன்னா இது குவீன் மேரி ஒயிட் கலர் ஹைப்ரிட்டி ரோஸ். இதுவும் சின்ன செடியாக தான் இருந்துச்சுது. அது நான் இப்போ உள்ள ஹைட் பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸ்டெம்ஸ் வந்து ரொம்ப குட்டி ஸ்டெம்ஸாக, தின் ஸ்டெம்ஸாக, ஷார்ட்டாக தான் இருந்துச்சுது, அன்லைக் அதர் பிளான்ஸ். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்த புது க்ரோத் தான் இதெல்லாம். அண்ட் இதுவும் பிக்கப் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். நாலாவதாக பார்த்தோன்னா கலிஃபோர்னியா ட்ரீமிங் ஹைப்ரிட்டி. இது உங்களில் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். நான் இதோட போஸ்ட் நிறைய தடவை போட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு 3 தடவை பூக்க விட்டேன். இப்போ வந்திருக்கிற பட்ஸ் எல்லாம் இனி நான் டெட் ஹெட் பண்ணிடுவேன், பிளான்ட்டை வளரட்டும் அப்படின்ற ஒரு தாட்டில். இதுவும் ஒரு சர்வைவர். அந்த த்ரிப்ஸ் இன்ஃபெஸ்டேஷன் கார்டனில் வந்தப்போ எல்லா பிளான்ட்டுக்கும் ஒரு பிரேக் மாதிரி ஆயிடுச்சு. அதிலிருந்து எல்லாம் ரிக்கவர் ஆகி தேர் ஆல் குட் நவ், லீவ்ஸ் ஆர் குட், புது க்ரோத் வருது. ஸோ ஐம் ஷுர் இதுவும் சரியாயிரும், நல்லா வளரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. 5வது உள்ள ரோஸ் வந்து போரா. இதுவும் ஒரு ஹைப்ரிட்டி ரோஸ் தான். நிறைய ரோசஸ் வந்து ஹைப்ரிட்டி தான் நான் வாங்கினேன். அண்டு இது வந்து ஒரு பூ பூத்துடுச்சு. சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம், சின்ன பூவாக தான் பூத்துச்சு. இட்ஸ் அ காப்பரி ஆரஞ்ச் ஃப்ளவர். இப்போ இதில் வந்து 3 நல்ல ஹெல்தி ஸ்டெம்ஸ் வந்துருக்கு, ரொம்ப டால். இங்க் ஸ்பாட் பார்த்தோம்ல, இங்க் ஸ்பாட் அதோட ஸ்டெம்ஸ் மாதிரியே. பட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளவு குண்டாக இருக்குது. இதை வந்து நான் டெட் பண்ணிடுவேன், வீடியோ காமிக்கிறதுக்காக தான் போட்டிருந்தேன், பூக்க விடலை. இதோட லீஃப் நோட்குள்ள இடையில உள்ள கேப்பு, அந்த லீவ்ஸோட குவாலிட்டி, அந்த யங் பிளான்ட்டில் இந்த சைஸ் பட் இருக்கிறது, இட் இஸ் வெரி குட். ஸோ இட் மீன்ஸ்
ரூட் சிஸ்டம் நல்லா இருக்குது, வளர்ச்சி நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். 5 ரோஸ் பார்த்துட்டோம். இதுதான் கடைசியாக இருக்கிற அந்த 3 ரோசஸ். ஸோ இதோட டீட்டெயில்ஸும் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து மரியா ஷ்ரைவா. இது ஒரு ஒயிட் கலர் கிராண்டிஃப்ளோரா ரோஸ். ரொம்ப ஃப்ரேக்ரண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். மொட்டு வந்துடுச்சு. இதான் ஃபர்ஸ்ட் பட். ஒயிட்டாக தான் இருக்குது. நான் நிறைய டைம் வந்து ஃப்ளவர் அந்த டேக்கில் போட்டிருக்கிற மாதிரி ட்ரூவாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் 1-2 பூ வந்து பூக்க விடுவேன். அப்புறமா டெட் ஹெட் பண்ணி விடுறது நல்லது. ஸோ இதை நான் பூக்க விடுறதா இல்லை, டெட் ஹெட் பண்ணிடுவேன். நான் இப்போ தான் பிளான்ட் ரொம்ப நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா டாப்ஸி டர்வி. இதுவும் நான் நிறைய தடவை இதோட போஸ்ட் போட்டேன். பார்த்தீங்கன்னா நிறைய நியூ க்ரோத். ரொம்ப சின்ன பிளான்ட்டாக இருந்து அதிலேருந்து வந்த ஹெல்தி ஸ்டெம்ஸ் தான் இதெல்லாம். அண்ட் டாப்ஸி டர்வி வந்து மற்ற பிளான்ட்ஸை மாதிரி ஹைப்ரிட்டியோ இல்லை கிராண்டிஃப்ளோரா மாதிரி இல்லை. இதோட பிஹேவியருக்கு ஏற்றாப்பில் இதோட பிரான்ச்சஸும் ஷார்ட்டாக தான் இருக்குது. ஆனால் நல்ல க்ரோத், ஹெல்தி க்ரோத், ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் இது எப்படி வருது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இனி கடைசியாக உள்ள ரோஸு வந்து இது ஒரு ஹைப்ரிட் ரோஸ் தான். இதோட பேர் வந்து இங்க்ரிட் பர்க்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரெட் கலர் ரோஸ், ரொம்ப பெரிய சைஸ், 5 இன்ச் அந்த சைஸில் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ஒரே ஒரு பூ பூத்துச்சு, ஸ்மால் ஃப்ளவராக தான் இருந்துச்சுது. இடையில ஸ்டெம்ஸ் அந்த லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. புதுசாக வந்த லீவ்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ ஐ ஹாவ் அ ஃபீலிங் இதுவும் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் புஷ்பவிதான் நர்சரியில் வாங்கின 8 அந்த 11 ரோசஸ் வாங்கினோம். அதில் 8 ரோசஸ் வந்து நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி சைஸில் இருக்க பிளான்ட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஆன்லைன்னாலும் சரி, லோக்கல் நர்சரியில் வாங்குறதா இருந்தாலும் சரி, சின்ன பாட்டில் வைங்க. வச்சுட்டு அது எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும். இந்த பிளான்ட்ஸ் ரொம்ப யங், ரூட் சிஸ்டம் டெவலப் ஆகிருக்காது, அதனால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்காது. பிளான்ட் வீக்காக இருக்கும். ஏதாவது ஒரு டிசீஸ் அடிச்சுன்னா டக்குன்னு பிளான்ட் போயிடும். ஸோ அதனால் பூ எடுக்காதீங்க. 1-2 பூ நீங்கள் எடுத்துகிட்டு டெட் ஹெட் பண்ணி விட்ருங்க பட்ஸ் எல்லாம். ஸோ வளரட்டும். ரூட் சிஸ்டம் வளர வளர பிளான்ட் மேலே க்ரோத் ஆகும், ரூட் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகும், பிளான்ட் ஹெல்த்தியாகவும் ஆகும். இந்த பாட் ஃபுல்லும் அந்த ரூட் நிறையணும். அப்போ தான் நம்ம ரீபாட் பண்ண முடியும். அது ஒரு 6 to 8 months கூட எடுத்துக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த வெரைட்டி அகேன். ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம லீவ்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளான்ட் ரொம்ப வீக் ஆயிரும். அது மைட்ஸ் அட்டாக், த்ரிப்ஸ் ஆர் பிளாக் ஸ்பாட் டிசீஸ் எது வந்தாலும் லீவ்ஸ் எல்லாம் டக்குன்னு விழுந்துரும் இல்லையா? அப்புறம் அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். பேஷன்ஸாக நம்ம ஒர்க் பண்ணி சரி பண்ணி எடுக்கலாம். இந்த ரோசஸ் வளர்த்து எடுக்கிறதுல உள்ள சேலஞ்சஸ் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்க ஒரு சிலர். என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு, அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றதில் பற்றியெல்லாம் விளக்கம் கேட்டிருந்தாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம பாட் சைஸ், பாட் பண்ணுற அந்த எதில் நம்ம அந்த செடியை நடுறோமோ, மறுபடியும் நான் நிறைய வாட்டி சொல்கிறேன், தேட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்படி கரெக்டாக நட்டு நம்மளோட பாட்டிங் மிக்ஸும் கரெக்டாக இருந்து ஃபாலியேஜ் லாஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரூட் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹியூமிக் ட்ரென்ச், ஹைட்ரஜன் பெராக்சைடு தண்ணியில் கலந்து அந்த மாதிரி வாட்டர் மட்டும் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அப்புறமா ஓவர் வாட்டர் மட்டும் பண்ணிடக்கூடாது. எப்போ நமக்கு மீடியா ட்ரை ஆகுதோ, நான் வந்து முன்னாடியும் சொல்லியிருக்கேன், எனக்கு கோகோபீட்டில் இருக்கிறதுனால எனக்கு டெய்லி தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையே வராது. ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 4 நாளைக்கு ஒரு தடவை தான் ஃபுல் சன்னில் இருந்தும் நான் விட்டுருக்கேன். ஆனால் எனக்கு டெம்பரேச்சர் வந்து 32க்கு மேலே, 32, 33க்கு மேலெலாம் போனதே இல்லை. எனக்கு வந்து ப்ராப்ளம்னு பெருசாக வந்ததில்லை. இந்த வாட்டர் ட்ரை ஆகாது, 3 நாள் எடுத்துக்கும். அப்போ அதை நான் பார்த்து தான் தண்ணி விடுவேன். ஸோ அந்த வாட்டரிங் மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கவனமாக பார்த்து தான் கடைப்பிடிச்சேன். அப்புறமா வீக்லி ஒன்ஸ் வந்து ஹியூமிக் ட்ரென்ச்சு, ஏன்னா லீஃப் க்ரோத்தெல்லாம் ரொம்ப மெதுவாக தான் வரும். அப்போது நமக்கு வந்து ஃபாலியர் ஃபீட் எதுவுமே கொடுக்க முடியாது. மெக்னீஷியம் சல்ஃபேட், மைக்ரோ நியூட்ரின் எல்லாமே நான் வந்து ட்ரென்ச்சாக தான் கொடுத்துட்டு இருந்தேன் ரூட் ஜோனில். அதே மாதிரி NPK 1261-0, NPK 1919 கொடுக்கல, 1261-0, ஏன்னா அதோட பாஸ்பரஸ் கண்டென்ட் ஜாஸ்தி. அப்புறமா நம்மளோட மீடியாவில் ஏற்கனவே கோகோபீட் கூட நான் கொஞ்சம் போன் மீலும்
நீம் கேக் பவுடரும் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதனால் வேறு எதுவும் பண்ணல. அண்ட் இந்த ட்ரென்ச் மட்டும் ரொட்டேஷனில், ஆனால் வீக்லி கிடச்சிரும். மெக்னீஷியம் சல்ஃபேட்டு ஒரு வீக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். NPK 1261 ஹியூமிக், இந்த 3 ஐட்டமும் 1 வீக் இந்த பிளான்ட்டுக்கு வந்து ஒரு 2 days இன்டர்வல், 3 days இன்டர்வல் எப்பப்போ ட்ரை ஆகுதோ அதை கவனித்து நான் வந்து விட்டுட்டே இருந்தேன். அப்புறமா இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் வந்து அந்த மேலட்டால் அந்த மீடியா வந்து இப்படி கிளறி விடுறது, அப்படின்னா கொஞ்சம் ஏர் கீழே போகும் அண்ட் குயிக்காக ட்ரை ஆகும்ல அப்படின்ட்டு அந்த மாதிரி கூட நான் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அப்போது இதோட ஃபெர்டிலைசிங் ஃபீட் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா பெஸ்டிசைட் மற்ற ரோசஸ்க்கெல்லாம், இங்கே டெரஸில் இருக்கக்கூடிய மற்ற ரோசஸ்க்கெல்லாம் எப்போ ஸ்ப்ரே பண்ணணும், அப்போது ஐல் ஸ்ப்ரே ஃபார் தெம் ஆல்சோ. அது வந்து எக்ஸோடஸாக இருக்கட்டும், கெம்மாக இருக்கட்டும், கான்ஃபிடராக இருக்கட்டும், ஃபஞ்சிசைடாக இருக்கட்டும். ஸோ அதுவும் நான் வந்து ஏன்னா இவ்வளோ ஃபாலிஷ் தான் இருக்குது, பட் வி ஹாவ் டு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து எல்லோ லீவ்ஸ் எல்லாம் ஆகவே இல்லை, பிளாக் ஸ்பாட் எல்லாம் இல்லை, லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப ஷைனியாக ரொம்ப அழகாக இருக்குது. அங்கங்கே இந்த பிளான்ட் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. மற்றபடி நம்ம பார்த்த எல்லா பிளான்ட்டும் ஓரளவுக்கு ஓகே. ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணேன். நமக்கு ஒரு 4 months கிட்ட ஆயிடுச்சு இல்லையா? ரைட், 4 to 5 months ஆயிடுச்சு. இதுதான் புஷ்ப பிதான் அண்ட் புஷ்பாஞ்சலியில் வாங்கின ரோசஸோட ஸ்டேட்டஸ். இப்போ இதுக்கு என்ன மாதிரி ஃபீட் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேசிக் ஹியூமிக், மெக்னீஷியம் சல்ஃபேட், மைக்ரோ நியூட்ரியன்ட், இந்த 3 கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் போயிடும். இது கூட NPK 1261 அதுவும் வீக்லி ஒன்ஸ் கொடுக்குற மாதிரி, இல்லை அட்லீஸ்ட் 10 days ஒரு தடவையாவது கொடுக்குற மாதிரி பார்த்துப்பேன். ஆன் டாப் ஆஃப் தேட் அமினோ ஃபுல்வித், விச் இஸ் ரிச் இன் அமினோ ஆசிட், ஃபுல்விக் ஆசிட், அந்த ட்ரென்ச்சு, அமினோ மார், அதுக்கப்புறமா நிரோபியன் ஃபோர்ட் வந்து நட்டப்போ ஒரு தடவை கொடுத்தேன், அப்புறமா மந்த்லி ஒன்ஸ் கொடுக்குறது. ஸோ இதெல்லாமே ரொட்டேஷனில் யூஸ் பண்ணுறது. டிஏபி யூஸ் பண்ணல, நம்மளோட அந்த கிரானியூல்ஸ் இருக்குல்ல, அது வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சோண்டு 1 gram ஒரு பாட்டுக்கு அப்படி போட்டு விட்டுறது. இது கோகோபீட்டில் இருக்கிறதுனால வீக்லி இதுங்களுக்கு ஃபீடு வந்து கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறமா நம்மளோட ருட்டீன் ஃபஞ்சிசைட், பெஸ்டிசைட் அது போயிட்டுருக்கு. மெக்னீஷியம் சல்ஃபேட்லாம் ஒரு தடவை ட்ரென்ச்சாக கொடுத்தேன்னா அடுத்த தடவை ஃபாலியர் ஃபீட், அதே தான் மைக்ரோ நியூட்ரியன்ட். கால்சியம் நைட்ரேட் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லைனா 15 daysக்கு ஒரு தடவை 1 gram 1 liter தண்ணியில் கலந்து அதை வந்து ட்ரென்ச்சாக இப்போ தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேபி ஃபார் 1 or 2 months. வேறு பெருசாக ரோஸ் மிக்ஸ் அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணதில்லை. இதுதான் இந்த பிளான்ஸ்க்கு நான் ஃபாலோ பண்ணுற ஃபீடிங் பேட்டர்ன். அடுத்ததாக நீங்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற கேள்விக்கான ஆன்சர், ரோசஸ் எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு. நீங்கள் Amazon, Nursery Live அந்த மாதிரி வெப்சைட்ஸில் வாங்குறதை விட்டுட்டு நம்ம 2 ஆப்ஷன் பார்த்தோம்ல, புஷ்பாஞ்சலி, புஷ்ப பிதான், அங்கே வாங்கலாம். அப்புறமா நான் இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கேன். நம்மளோட கம்யூனிட்டியில் உள்ளவங்க தான் ஃபஸ்ட்டு அங்கேருந்து வாங்கியிருக்காங்க. அவங்க சொல்லி தான் நானே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கி பார்த்தேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரோசஸ் எல்லாம் வாங்கினது வந்து மெய்னம் கார்டன் அப்படின்ற ஒரு நர்சரி சிக்கிமில் இருக்குது. சென்னை அந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸுக்கெல்லாம் ரொம்ப குவிக்காக டெலிவரி பண்ணிடுவாங்க. எனக்கு இந்த பிளான்ஸ் வந்து கிடச்சப்போ 8 to 9 days ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் லாக்டவுன். ராங் டைம் டு ஆர்டர். ஸோ நீங்கள் எனி பிளான்ஸ் வாங்குறீங்கன்னா ஜூலைக்கு அப்புறம், அப்போ இந்த லாக்டவுன் எல்லாம் ஓரளவு கொஞ்சம் கம்மி ஆயிரும், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிரும், ரிஸ்க் இருக்காது இல்லையா? ஸோ என்ன மாதிரி மாட்டிக்க மாட்டீங்க. இங்கே வந்து பிளான்ஸ் வெரைட்டி வந்து வெப்சைட்டில் தான் போட்டிருப்பாங்க, அங்கே தான் ஆர்டர் பண்ணணும். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பிளான்ஸ் பரவாயில்ல. எனக்கு 8 daysக்கு அப்புறம் வந்த ரோசஸே நான் வந்து 5 பிளான்ஸ் தான் வாங்கினேன் ட்ரை பண்ணுறதுக்காக. 5ம் நல்லா இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வெப்சைட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. இவங்கக்கிட்ட டேவிட் ஆஸ்டன் ரோஸ் இருந்துச்சுது. குவீன் ஆஃப் ஸ்வீடன் அப்படின்ற ஒரு ரோஸ் ஒருத்தங்க வாங்கியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கும் கிடச்சிது. என்னென்ன ரோசஸ் இருக்குது அப்படின்னு அவங்க வெப்சைட் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதனால நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போவுமே அதே வெரைட்டிஸ் ரோசஸ் இருக்கிறதில்ல, சீக்கிரமாக சோல்ட் அவுட் ஆகிரும். வெரைட்டி ரோசஸ் இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லி. வாங்கி கரெக்டான குட்டி பாட்டில்
4 to 6 inch pot அந்த பிளான்ட்டுக்கு ஏற்றாப்புல அந்த ரேஞ்சஸ் பாட் சைஸில் நல்ல மீடியா போட்டு பாட் பண்ணி நான் சொன்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரோசஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நல்லபடியாக நம்ம வளர்த்தெடுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ரோஸ் நான் போட்டிருந்தேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டேவிட் ஆஸ்டன் இங்கிலீஷ் ரோஸ். ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருந்தீங்க, இது எங்கே வாங்கணும் அப்படின்னு. இந்த ரோஸோட பேர் வந்து கேரி. இந்த ரோஸு மட்டும் இல்லை, இப்போது கடைசி நம்ம பார்த்த கிப்ரூடர் கிரிம் அந்த ரோஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருந்து வாங்கின ரோஸ் தான். ஸோ அடுத்து உள்ள ஆப்ஷன், அதாவது 4வது ஆப்ஷன் வந்து ரோசஸ் வாங்குறதுக்குள்ள ஒரு பெஸ்ட் பிளேஸ் கேஎஸ்ஜி அண்ட் சன்ஸ் பெங்களூர். இது ஒரு சிலருக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம கம்யூனிட்டியிலேருந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு கேட்டலாக் உண்டுமா? நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை. நான் காமிக்கிற இமெயில் அட்ரஸ் அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கூட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஜூலைக்கு அப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் செக் வித் தெம். லாக்டவுன்லாம் இருக்கு இல்லையா, அண்ட் மழை டைம் இஸ் அ பெஸ்ட் டைம் டு பிளான்ட் ரோசஸ் ஆஸ் வெல். ஓரளவு நல்லபடியாக வளர்த்து எடுத்துடலாம். இவங்களோட ரோசஸ் ப்ரைஸ் பார்த்தோன்னா மெயினம் கார்டன்ஸ் மாதிரி எக்ஸ்பென்சிவ் இல்லை. ஓரளவுக்கு வந்து புஷ்பாஞ்சலி பிதான் ரோசஸ் இருக்கு இல்லையா, அதே ரேட்டு தான். ஆனால் டேவிட் ஆஸ்டன் ரோசஸ் வந்து 200-250 அந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பி கொடுப்பாங்க. வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன்லாம் கிடையாது, ஓன்லி த்ரூ இமெயில் இல்லைன்னா ஃபோன் கான்டாக்ட் தான். கேஎஸ்ஜியோட ரோஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தோன்னா புஷ்பாஞ்சலி விதானை விட நிறைய இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் லைக் ஹைப்ரிட் டீ, இந்தியன் வெரைட்டிஸ், ஃப்ளோரிபண்டா, போலியாந்தா, மினியேச்சர், கிளைம்பர், இங்கிலீஷ் ரோசஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இன்னொரு ஃபீட்பேக் என்ன கிடச்சுன்னா, இப்போ டேக் வரும்ல ரோஸில், அப்போ நிறைய வாட்டி என்ன ஆகும்னா அந்த ரோஸ் வந்து அந்த டேகுக்குள்ளே ரோஸாக இருக்காது. இப்போ நம்ம வந்து இங்க் ஸ்பாட் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா நமக்கு வந்த ரோஸ் வந்து வேறையாக இருக்கும், டேக் வந்து இங்க் ஸ்பாட் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு 20-25 ரோசஸ் வாங்கினேன். அதில் கூட எனக்கு ஒரு ரோஸ் வந்து அந்த மாதிரி டேக்கில் போட்டிருந்த பேர் வேறு, பூத்த ரோஸு வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ரோசஸ். அதுக்கப்புறமா இங்கே வாங்கின ரோசஸ் கூட மெச்சூர்ட் ரோசஸும் இருந்துச்சு, இந்த மாதிரி ரொம்ப ஸ்மால் ஸ்டெம்ஸோட வந்த ரோசஸும் இருந்துச்சு. அப்போ அந்த ஸ்டெம் வந்து டைபேக் ஆகி அதிலிருந்து வளர்ச்சி இல்லாமல் புதுசாக வந்த ஷூட்ஸ் தான் இந்த ரோஸ். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சேன். நம்ம ஜென்ரலாகவே ஆன்லைனில் ரோஸ் வாங்குறோன்னு நமக்கு கேரண்டி கிடையாது. வந்தப்பறம் தான் தெரியும் எந்த மாதிரி ரோஸ் வருது அப்படின்னு. நல்ல குவாலிட்டி ரோஸ் கிடச்சுன்னா நம்ம வந்து எல்லாமே வளர்த்து எடுத்துடலாம். அதே இது மிக்ஸ்ட் டைப் ரோசஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு இப்போ வாங்கின இந்த 2025 எத்தனை நாள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு தெரியல. ஸோ அதோட ஸ்டேட்டஸ் வந்து நான் அப்புறமா வேறொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அப்போ ஆன்லைன் ரோசஸ் உள்ள ஆப்ஷன் எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத பார்த்தோம். இன்னொரு வெப்சைட் கூட ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க, நான் அங்கேருந்து வாங்கலை, அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்துட்ருக்கு. ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் them. மறுபடியும் I'll meet you all on another interesting topic soon. Till then, happy gardening everyone. Take care of yourself. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.